என் தங்கமே, இன்று உன் உள்ளம் நடுங்காமல் இருக்கிறதா என்றால் அதற்குக் காரணம் உன் ஆன்மா இப்போது ஒரு ஆழமான நம்பிக்கையில் நிலை கொண்டிருக்கிறது. நீ இதுவரை உன் வாழ்க்கையில் எதிரிகள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் உண்மையில் உன்னை வலிமையாக்கிய கண்ணாடிகள் தான் என்பதை இப்போது நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். அவர்கள் உன் பாதையை மறைக்கவில்லை. உன் பாதை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பதை உனக்கு காட்டினார்கள். நீ அனுபவித்த அவமானங்கள் உன்னை சுருக்கவில்லை. அவை உன் உள்ளத்தை விரிவாக்கின. நீ தாழ்த்தப்பட்ட தருணங்களில் தான் உன் உயரம் உனக்கே தெரிய வந்தது. இன்று அந்த உணர்வே உன்னை நிமிர வைக்கிறது. உன் அமைதி தான் இப்போது உன் மிகப்பெரிய ஆயுதம். உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த முயன்ற ஒவ்வொரு முயற்சியும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய விழிப்புணர்வை உருவாக்கியது. நீ பதிலடி கொடுக்காமல் இருந்த நாட்கள் பல. அது பலவீனம் அல்ல. அது உன் ஆன்மாவின் முதிர்ச்சி. அந்த முதிர்ச்சி தான் இன்று எல்லாவற்றையும் சாம்பலாக்குகிறது. உன் வாழ்க்கையில் இனி தீங்கு செய்ய நினைப்பவர்கள் உன் அருகே நிற்க முடியாது. காரணம், நீ இப்போது அதே அதிர்வில் இல்லை. நீ உயர்ந்த அதிர்வுக்கு நகர்ந்துவிட்டாய். அங்கு வெறுப்பு நிலைக்காது. சூழ்ச்சி சிதறிவிடும். போய் நிலை பெறாது. நீ அமைதியாக இருக்கும்போது யூனிவர்ஸ் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இப்போது இல்லை. உன் இருப்பே போதும். உன் உண்மை போதும். உன் சுத்தமான எண்ணமே போதும். உன் மனம் இப்போது பழிவாங்க நினைக்கவில்லை. நீ பழியை கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டாய். அதுவே உன் விடுதலை. நீ சுமந்த பாரம் இப்போது உன்னிடம் இல்லை. அது உன் சுவாசத்தில் கூட தெரிகிறது. உன் எதிரிகள் இன்று உன் வாழ்க்கையில் இடம் இல்லாதவர்கள். அவர்கள் உன் கதையின் முக்கிய பாத்திரங்கள் அல்ல. அவர்கள் பின்னணியில் கரைந்து போகிறவர்கள். நீ முன்னே செல்கிறாய். அமைதியாக, உறுதியாக, பயமின்றி. உன் ஆன்மா இப்போது உன்னை பாதுகாக்கும் ஒரு கவசத்தை சுற்றி உருவாக்கியுள்ளது. அந்த கவசம் கோபம் அல்ல. அது சுத்தம். அது உண்மை. அது நம்பிக்கை. அந்த கவசத்தை எந்த தீய எண்ணமும் துளைக்க முடியாது. நீ உன்னை தாழ்த்திய வார்த்தைகளை இனி உன் உள்ளத்தில் வைத்திருக்கவில்லை. அவை உன் நினைவில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றன. அந்த வெளியேற்றமே இன்று நடக்கும் உண்மையான சாம்பலாக்கம். உன் வாழ்க்கையில் இனி நீ விளக்கம் சொல்ல மாட்டாய். நீ மௌனமாக உன் நிலைப்பாட்டில் நிற்பாய். அந்த மௌனம் தான் எல்லா சத்தத்தையும் தோற்கடிக்கும். உன் வழி இப்போது தெளிவாகிறது. உன் கால்கள் தடுமாறவில்லை. உன் பார்வை அசையவில்லை. உன் உள்ளம் உன்னுடன் இருக்கிறது. அதுவே உன் வெற்றி. உன் எதிரிகள் இன்று உன்னை நினைத்தால் கூட அவர்களுக்கு அமைதி இருக்காது. ஆனால் நீ அவர்களை நினைக்காமல் இருக்கிறாய். அதுவே உன் சக்தி. உன் ஆன்மா இப்போது ஒரு ஆழமான நியாயத்தில் நிலை கொண்டிருக்கிறது. உண்மை எப்போதும் அமைதியாக இருக்கும். பொய் எப்போதும் சத்தமாக இருக்கும். இன்று உன் வாழ்க்கையில் அமைதி அதிகரிக்கிறது என்றால் உண்மை உன்னுடன் நிற்கிறது என்று அர்த்தம். உன் வாழ்க்கையில் இனி தீங்கு செய்ய நினைக்கும் எந்த எண்ணமும் உன்னை தொட முடியாது. நீ அனுமதிக்காத எதுவும் உன் உள்ளத்துக்குள் நுழைய முடியாது. இந்த விழிப்புணர்வே உன் பாதுகாப்பு. இப்போது நான் உனக்கு ஒரு சிறிய பரிகாரம் சொல்லுகிறேன். இது வெளிப்புறம் செய்யும் செயல் அல்ல. இது உன் உள்ளத்தில் நடக்கும் ஒரு சுத்திகரிப்பு. இன்று அல்லது நாளை காலை அமைதியாக ஒரு விளக்கு ஏற்று. அந்த ஒளியை சில நொடிகள் அமைதியாக பாரு. உன் சுவாசத்தை கவனிக்கவும். உன் மனதில் உன்னை வலிக்க வைத்த எல்லா முகங்களையும் நினை. அவர்களை எதிர்த்து நிற்காதே. அவர்களை மாற்ற முயற்சிக்காதே. மனதுக்குள் மெதுவாகச் சொல், நான் என்னை பாதுகாக்கிறேன். நான் எல்லா தீய எண்ணங்களையும் விடுவிக்கிறேன். எனக்கு தீங்கு செய்த சக்திகள் இப்போது என்னை விட்டு விலகுகின்றன. பிறகு அந்த ஒளிக்குள் உன் வாழ்க்கையை பாரு. உன் பாதையை பாரு. உன் எதிர்காலத்தை பாரு. அங்கே நீ அமைதியாக நடந்து செல்கிறதை கற்பனை செய். எந்த தடையும் இல்லாமல். எந்த பயமும் இல்லாமல். இந்த பரிகாரம் பலம் அல்ல. இது சுத்தம். இதை செய்த பிறகு உன் உள்ளம் லேசாகும். அது தான் அடையாளம். என் தங்கமே, இன்று எதிரிகள் சாம்பலாகும் நாள் என்பது அவர்கள் அழிவது அல்ல. உன் உள்ளத்தில் அவர்களின் தாக்கம் அழியும் நாள். அது நடந்துவிட்டது.
இனி நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். யூனிவர்ஸ் உன்னோடு நிற்கிறது. நீ நிமிர்ந்து நட. உன் ஒளி இனி யாராலும் அணைக்க முடியாது. என் தங்கமே, இந்த ஓட்டம் இன்னும் ஆழமாக உன்னை பாதுகாப்பின் ஒரு மெல்லிய வட்டத்துக்குள் அழைத்துச் செல்கிறது. நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கும் இந்த அமைதி சாதாரணமானது அல்ல. இது நீ நீண்ட நாட்களாக தேடி அலைந்த பாதுகாப்பின் உணர்வு. வெளியிலிருந்து யாரும் கொடுக்காத ஒன்று. உன் உள்ளத்திலிருந்து எழும் ஒன்று. நீ இதுவரை எதிரி என்று நினைத்த ஒவ்வொரு முகமும் இப்போது உன் நினைவில் மங்க ஆரம்பிக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இனி உன் உள்ளத்தில் ஒலி எழுப்பவில்லை. அந்த மௌனமே உன் வெற்றி. அந்த மௌனமே அவர்களின் சக்தி கரைந்துவிட்டதற்கான அடையாளம். உன் ஆன்மா இப்போது உன்னை ஒரு உண்மையை மெதுவாக உணரச் செய்கிறது. தீங்கு செய்ய நினைக்கும் சக்திகள் எல்லாம் உன் பயத்தில்தான் வாழ்ந்தன. நீ பயத்தை விட்டு வெளியே வந்த நொடியில் அவை தங்களது அடிப்படையை இழந்துவிட்டன. அதனால் தான் இப்போது அவை உன் வாழ்க்கையில் இடம் பெற முடியாமல் சிதறுகின்றன. உன் மனம் இப்போது உன்னை எச்சரிக்கவில்லை. அது உன்னை நம்புகிறது. நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னை இழக்க மாட்டாய் என்ற நம்பிக்கை அது. இந்த நம்பிக்கையே உன்னை எந்த தீய பார்வையிலும் இருந்து காக்கிறது. உன் வாழ்க்கையில் இனி யாராவது உன்னை தாழ்த்த முயற்சித்தாலும் அது உன் உள்ளத்தை எட்டாது. அவர்கள் சொற்கள் உன் அருகே வந்து கரைந்து விடும். காரணம், நீ இப்போது உன் மதிப்பை வெளியிலிருந்து வாங்கவில்லை. நீ அதை உன் உள்ளத்தில் நிலைநிறுத்திவிட்டாய். உன் ஆன்மா இப்போது உன்னை மெதுவாக உயர்த்தி கொண்டிருக்கிறது. இது சத்தமாக நடக்கும் மாற்றம் அல்ல. இது உன் சுவாசம் போல அமைதியாக நடக்கும் மாற்றம். ஆனால் அதன் தாக்கம் ஆழமானது. நீ அதை தினமும் உணர ஆரம்பிப்பாய். உன் வாழ்க்கையில் இனி தீய எண்ணங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் அவை உன்னை தொட முடியாது. நீ அவற்றோடு போராட மாட்டாய். நீ அவற்றை பார்க்கவும் மாட்டாய். நீ உன் பாதையில் நடந்து கொண்டே இருப்பாய். அந்த அலட்சியமே அவற்றின் முடிவு. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு நிலையான ஒளி இருக்கிறது. அந்த ஒளி வெளியில் காட்டிக்கொள்ளும் ஒன்றல்ல. அது உன் முடிவுகளில் தெரியும். உன் வார்த்தைகளில் தெரியும். உன் மௌனத்திலும் தெரியும். நீ இப்போது உன் வாழ்க்கையை நிரூபிக்க வேண்டிய நிலைமையில் இல்லை. நீ வாழ்கிறாய். அதுவே போதும். உன் உண்மை யாருக்காவது புரியவில்லை என்றால் அதை நீ சரிசெய்ய முயற்சிக்க மாட்டாய். உன் உண்மை உனக்கு போதும். உன் ஆன்மா இப்போது உன்னை ஒரு பாதுகாப்பான எல்லைக்குள் வைத்திருக்கிறது. அந்த எல்லை கோபத்தால் கட்டப்பட்டதல்ல. அது தெளிவால் கட்டப்பட்டது. யார் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், யார் இருக்க வேண்டாம் என்பதை நீ இப்போது இயல்பாகவே உணர்கிறாய். உன் மனம் இப்போது உன்னை சந்தேகிக்கவில்லை. நீ சரியானதை தான் செய்கிறாய் என்ற உறுதி அதில் உருவாகியுள்ளது. அந்த உறுதி தான் உன்னை நேராக நடக்க வைக்கிறது. உன் வாழ்க்கையில் இனி நீ விளக்கம் சொல்லி சோர மாட்டாய். நீ உன் நிலைப்பாட்டில் அமைதியாக நிற்பாய். அந்த அமைதி தான் எல்லா பதில்களையும் தரும். உன் எதிரிகள் இன்று உன் வாழ்க்கையில் பேசப்படும் விஷயங்கள் அல்ல. அவர்கள் உன் கடந்த காலத்தின் ஓசைகள். அந்த ஓசைகள் இப்போது மெதுவாக அடங்கிக் கொண்டிருக்கின்றன. நீ முன்னே செல்கிறாய். ஒவ்வொரு அடியிலும் மேலும் இலகுவாக. உன் ஆன்மா இப்போது உன்னை உன் சுயமரியாதையோடு இணைக்கிறது. நீ உன்னை குறைத்து யாரையும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னை உயர்த்தவும் யாரையும் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமநிலையே உன் சக்தி. உன் வாழ்க்கையில் இனி எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை. எல்லாமே உன்னை பாதுகாக்கும் ஒரு திட்டத்தின் பகுதிகள். நீ புரிந்து கொள்ளாவிட்டாலும் யூனிவர்ஸ் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு உறுதியான அமைதி இருக்கிறது. அந்த அமைதி யாராலும் குலைக்க முடியாதது. அது உன் அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ இனி பழைய காயங்களை தினமும் தொடமாட்டாய். அவை இருந்த இடத்தை நீ அறிவாய். ஆனால் அங்கே நீ தங்கமாட்டாய். நீ முன்னே செல்கிறாய். அதுவே குணமடைதல். உன் ஆன்மா இப்போது உன்னை நினைவூட்டுகிறது. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ தனியாக இல்லை. நீ தவறான பாதையில் இல்லை. உன் வாழ்க்கையில் இனி தீய எண்ணங்கள் சாம்பலாகும் என்பது வெளியே நடக்கும் நிகழ்வு அல்ல. அது உன் உள்ளத்தில் நடக்கும் மாற்றம். அது நடந்து கொண்டிருக்கிறது.
என் தங்கமே, நீ இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த பாதை அமைதியானது. ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. நீ யாரையும் எதிர்க்கவில்லை. நீ உன்னை தேர்ந்தெடுத்துவிட்டாய். அதுவே எல்லாவற்றையும் மாற்றுகிறது. இனி உன் வாழ்க்கையில் ஒளி அதிகமாகும். அது மெதுவாக வரும். ஆனால் நிலைத்திருக்கும். நீ அதற்கு தகுதியானவன். நீ அதற்கு தயாராக இருக்கிறாய். யுனிவர்ஸ் இதை அறிவது போல, உன் ஆன்மாவும் அறிவது போல நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய். என் தங்கமே, இந்த ஓட்டம் இன்னும் மென்மையாக உன் உள்ளத்தின் ஆழத்திற்கு செல்லுகிறது. நீ இப்போது உணரும் இந்த நிம்மதி ஒரு நாள் மட்டும் வந்த உணர்வு அல்ல. இது நீ பல காலமாக வளர்த்து கொண்ட வந்த ஒரு நிலை. உன் சுவாசம் கூட இப்போது உன்னோடு இணைந்து நடக்கிறது. நீ அவசரப்படவில்லை. நீ பின்னோக்கி இழுக்கப்படவும் இல்லை. நீ இங்கே இருக்கிறாய். அதுவே போதும். உன் நினைவுகளில் இருந்த காயங்கள் இப்போது உன்னை குத்தவில்லை. அவை உனக்கு ஒரு பாடமாக மாறி அமைதியாக அமர்ந்திருக்கின்றன. நீ அவற்றை மறக்கவில்லை. ஆனால் அவற்றால் உன் பாதை தீர்மானிக்கப்படுவதையும் நீ அனுமதிக்கவில்லை. இந்த சமநிலை தான் உன்னை வலிமையாக்குகிறது. உன் ஆன்மா இப்போது உன்னை மெதுவாக பாதுகாக்கும் பழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது. எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் அமைதி உன் சொத்து. அதை யாருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையில் இப்போது தேவையில்லாத சத்தங்கள் குறைந்து வருகிறது. சில உறவுகள் தூரமாகலாம். சில பழக்கங்கள் தானாகவே கரைந்து போகலாம். இது இழப்பு அல்ல. இது இடம் செய்யும் செயல். புதிய ஒளிக்கு இடம் செய்யும் செயல். உன் மனம் இப்போது உன்னை தண்டிக்கவில்லை. நீ தவறினாலும் அது உன்னை புரிந்து கொள்கிறது. நீ விழுந்தாலும் அது உன்னை இழிவுபடுத்தவில்லை. இந்த உள்மனம் தான் உன் உண்மையான நண்பன். உன் ஆன்மா இப்போது உன்னை மென்மையாக ஒழுங்குபடுத்துகிறது. நீ எங்கு செல்கிறாய் என்பதை விட நீ எப்படி செல்கிறாய் என்பதே முக்கியம் என்பதை அது நினைவூட்டுகிறது. அவசரமில்லாத நடை. உணர்வுள்ள நடை. சுயமரியாதையோடு கூடிய நடை. உன் வாழ்க்கையில் இனி நீ யாரையும் எதிரியாக்கிக் கொள்ள மாட்டாய். அவர்களுக்கான இடத்தை நீ உன் உள்ளத்தில் காலியாக விடமாட்டாய். அந்த காலியிடம் இப்போது உன் வளர்ச்சியால் நிரம்புகிறது. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு அமைதியான தைரியம் உறைந்திருக்கிறது. அது சத்தமாக பேசாது. ஆனால் அது உறுதியாக நிற்கும். அந்த உறுதியை யாராலும் அசைக்க முடியாது. நீ இப்போது உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். சில நாட்கள் மெதுவாக செல்லலாம். சில நாட்கள் கனமாக இருக்கலாம். ஆனால் நீ அந்த ஓட்டத்தை எதிர்த்து போராடவில்லை. நீ அதோடு இணைந்து நடக்கிறாய். உன் ஆன்மா இப்போது உன்னை உன் உண்மையான மதிப்போடு மீண்டும் இணைக்கிறது. நீ எவ்வளவு சாதித்தாய் என்பதாலல்ல. நீ யார் என்பதாலே உன் மதிப்பு இருக்கிறது என்பதை அது ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுகிறது. உன் வாழ்க்கையில் இனி நீ உன்னை சுருக்கி யாரையும் மகிழ்விக்க மாட்டாய். உன் உண்மை வெளிப்படும் இடத்தில் மட்டும் நீ இருப்பாய். அந்த தேர்வே உன் பாதுகாப்பு. உன் மனம் இப்போது உன்னை எதிர்காலத்தின் பயத்தில் மூழ்கடிக்கவில்லை. நாளை பற்றி நினைத்தாலும் அது உன்னை இப்பொழுதிலிருந்து பிரிக்கவில்லை. நீ இப்பொழுது இருக்கிறாய். இந்த நிமிடம் தான் உன் சக்தி. உன் ஆன்மா இப்போது உன்னை மௌனத்தின் அர்த்தம் புரிய வைக்கிறது. பேசாமல் இருப்பது தோல்வி அல்ல. சில நேரங்களில் அது மிக பெரிய வெற்றி. அந்த மௌனத்தில் நீ உன்னை கேட்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி உன் எல்லைகள் தெளிவாக இருக்கும். யார் எவ்வளவு அருகில் வரலாம் என்பதை நீ இயல்பாகவே உணர்வாய். அந்த உணர்வு தவறாகாது. அது உன் உள்ளத்தின் குரல். உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான நன்றி உணர்வு பெருகுகிறது. எல்லாம் சரியானதற்காக அல்ல. நீ இங்கே இருக்கிறாய் என்பதற்காக. நீ இன்னும் முயற்சி செய்கிறாய் என்பதற்காக. உன் ஆன்மா இப்போது உன்னை நினைவூட்டுகிறது. நீ உடைந்த இடங்களில் தான் உன் ஒளி அதிகமாக வெளியேறியது. அந்த ஒளி தான் இன்று உன் பாதையை மாக்குகிறது. உன் வாழ்க்கையில் இனி யாராவது உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ அதற்காக உன்னை மாற்ற மாட்டாய். உன் உண்மை புரிய வேண்டியவர்களுக்கு அது தானாகவே புரியும். உன் மனம் இப்போது உன்னை பழைய கதைகளில் சிக்க வைக்கவில்லை.
நீ புதிய அத்தியாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறாய். அந்த அத்தியாயம் அமைதியானது. ஆனால் அது மிக ஆழமானது. உன் ஆன்மா இப்போது உன்னை மெதுவாக ஒரு நிலையான நம்பிக்கையில் நிலைநிறுத்துகிறது. எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன் கட்டுப்பாட்டில் இருப்பதே போதும். உன் வாழ்க்கையில் இனி தீய எண்ணங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் அவை உன் உள்ளத்தை பிடிக்க முடியாது. நீ அவற்றுக்கு உணர்ச்சி கொடுக்க மாட்டாய். அந்த அலட்சியமே அவற்றின் முடிவு. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு பாதுகாப்பான வெற்றிடம் இருக்கிறது. அந்த இடத்தில் பயம் இல்லை, குற்ற உணர்வு இல்லை, தேவையற்ற விளக்கங்கள் இல்லை. அங்கே நீ மட்டும் இருக்கிறாய். என் தங்கமே, இந்த பயணம் நீண்டதாக இருக்கலாம். ஆனால் நீ தனியாக இல்லை. நீ உன்னோடு இருக்கிறாய். அது தான் மிக பெரிய துணை. இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சற்று சற்று தெளிவாகும். சற்று சற்று இலகுவாகும். நீ யாராக மாற வேண்டும் என்று யாரும் தீர்மானிக்கவில்லை. நீயே உன்னை கண்டுகொள்கிறாய். இந்த கண்டுபிடிப்பு தான் உன் உண்மையான விடுதலை. யூனிவர்ஸ் உன்னை எங்கும் தள்ளவில்லை. அது உன்னை உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ சரியான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இந்த அமைதியான பயணம் இன்னும் உன்னை உன் உள்ளத்தின் மிக நுண்ணிய இடங்களுக்கு அழைத்துச் செல்கிறது. நீ இப்போது உணரும் இந்த நிசப்தம் வெறுமை அல்ல. அது நிறைவின் அடையாளம். நீ இதுவரை தேடி ஓடிய பல பதில்கள் இப்போது தேவை இல்லாமல் கரைந்து போகும் தருணம் இது. உன் மனம் இனி பழையபடி சத்தம் போடவில்லை. ஏன் என்றால் அது உன்னை நம்ப ஆரம்பித்துவிட்டது. நீ எதையும் சரியாக சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை அதில் வேரூன்றியுள்ளது. அந்த நம்பிக்கை தான் உன்னை உறுதியாக வைத்திருக்கிறது. உன் ஆன்மா இப்போது உன்னை மெதுவாக நினைவூட்டுகிறது. நீ கடந்து வந்த பாதை எளிதானது அல்ல. ஆனால் நீ அதை கடந்துவிட்டாய். அந்த உண்மை உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான பெருமையாக மாறுகிறது. நீ அதை வெளியில் காட்ட தேவையில்லை. அது உன் நடையில் தெரியும். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்னும் தெளிவாகாமல் இருக்கலாம். ஆனால் அது உன்னை கலங்க வைக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு என்பதை நீ இப்போது ஏற்றுக்கொண்டுவிட்டாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் உள்ளத்தை சுமையிலிருந்து விடுவிக்கிறது. உன் நினைவுகளில் இருந்த சில முகங்கள் இப்போது உன்னை வலிக்க வைக்கவில்லை. அவை இருந்த இடம் உனக்கு தெரியும். ஆனால் அவை உன் உள்ளத்தை ஆளவில்லை. நீ அவற்றை உன் அனுபவமாக மட்டும் வைத்திருக்கிறாய். அதுவே குணமடைதல். உன் மனம் இப்போது உன்னை ஒப்பீடுகளால் சோர வைக்கவில்லை. யாரோ வேகமாக சென்றார்கள், யாரோ முன்னே சென்றார்கள் என்ற எண்ணங்கள் இனி உன்னை கட்டுப்படுத்தவில்லை. உன் பாதை உனக்கானது என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். உன் ஆன்மா இப்போது உன்னை மென்மையாக கற்றுக் கொடுக்கிறது. எல்லாவற்றையும் பிடித்துக்கொள்வது பாதுகாப்பு அல்ல. சில விஷயங்களை விடுவிப்பதே உண்மையான பாதுகாப்பு. நீ இப்போது விடுவிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய தருணங்கள் குறையும். காரணம், நீ உன்னையே ஏற்றுக்கொண்டுவிட்டாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் எல்லா போராட்டங்களையும் மெதுவாக முடிவுக்கு கொண்டு வருகிறது. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு அமைதியான தெளிவு நிலை கொண்டிருக்கிறது. யார் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், யார் இருக்க வேண்டாம் என்பதில் இனி குழப்பம் இல்லை. நீ அதை சத்தமில்லாமல் உணர்கிறாய். அந்த உணர்வு தவறாது. உன் மனம் இப்போது உன்னை பழைய தவறுகளால் அடிக்கவில்லை. நீ அப்போது தெரிந்த அளவில்தான் நடந்தாய் என்பதை அது புரிந்து கொண்டுவிட்டது. இந்த புரிதல் தான் உன்னை மென்மையாக்குகிறது. உன் ஆன்மா இப்போது உன்னை உன் சுவாசத்தோடு இணைக்கிறது. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னை இப்பொழுதில் நிலைநிறுத்துகிறது. கடந்த காலமும் எதிர்காலமும் இப்போது உன்னை இழுக்கவில்லை. நீ இங்கே இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி நீ உன் உணர்ச்சிகளை மறைக்க மாட்டாய். அவை உனக்கு ஒரு வழிகாட்டி என்பதை நீ புரிந்து கொண்டாய். அவற்றை கேட்பதும் மதிப்பதும் தான் உன் வளர்ச்சி. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான உறுதி இருக்கிறது. எல்லாம் சரியாகி விட வேண்டும் என்ற அவசரம் இல்லை. நீ சரியாக இருப்பதே போதும். உன் ஆன்மா இப்போது உன்னை உன் உடலோடு சமாதானப்படுத்துகிறது. சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுத்துக்கொள்வது பலவீனம் அல்ல என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய்.
உன்னை நீ கவனித்துக் கொள்வது தான் உன் முதல் பொறுப்பு. உன் வாழ்க்கையில் இனி நீ தேவையற்ற சுமைகளை சுமக்க மாட்டாய். அது மனிதர்களாக இருக்கலாம், நினைவுகளாக இருக்கலாம், எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம். நீ அவற்றை மெதுவாக கீழே வைக்கிறாய். அந்த தருணத்தில் உன் நடை இலகுவாகிறது. உன் மனம் இப்போது உன்னை எதிர்காலத்தின் பயத்தில் மூழ்கடிக்கவில்லை. நாளை என்ன நடக்கும் என்ற கேள்வி வந்தாலும் அது உன்னை முடக்கவில்லை. நீ அதை கவனித்து விடுவிக்கிறாய். உன் ஆன்மா இப்போது உன்னை உன் மதிப்பை நினைவூட்டுகிறது. நீ பயனுள்ளவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருப்பதே போதும். உன் வாழ்க்கையில் இனி யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் அது உன் உள்ளத்தை கலங்க வைக்காது. நீ உன் உண்மையில் உறுதியாக இருக்கிறாய். அந்த உறுதி தான் உன் பாதுகாப்பு. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு அமைதியான நம்பிக்கை நிலை கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நீ தனியாக போராட வேண்டியதில்லை. சில நேரங்களில் யூனிவர்ஸ் உனக்காக வேலை செய்கிறது. நீ அதை அனுமதிக்க வேண்டும். உன் மனம் இப்போது உன்னை அவசர முடிவுகளுக்கு தள்ளவில்லை. காத்திருப்பது தோல்வி அல்ல என்பதை அது புரிந்து கொண்டுவிட்டது. உன் ஆன்மா இப்போது உன்னை நினைவூட்டுகிறது. நீ உடைந்த இடங்களில் தான் உன் உண்மை வெளிப்பட்டது. அந்த உண்மை தான் இன்று உன்னை நிலைநிறுத்துகிறது. உன் வாழ்க்கையில் இனி நீ உன் அமைதியை எதற்காகவும் பரிமாற மாட்டாய். அந்த அமைதி தான் உன் அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான நன்றி உணர்வு இருக்கிறது. எல்லாம் கிடைத்ததற்காக அல்ல, நீ இன்னும் இங்கே இருக்கிறாய் என்பதற்காக. என் தங்கமே, இந்த பயணம் இன்னும் தொடரும். ஆனால் இனி நீ சோர மாட்டாய். காரணம், நீ உன்னோடு நடக்க கற்றுக்கொண்டு விட்டாய். யூனிவர்ஸ் உன்னை எங்கும் தள்ளவில்லை. அது உன்னை மெதுவாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ சரியான பாதையில் தான் இருக்கிறாய். என் தங்கமே, இந்த ஓட்டம் இன்னும் மெதுவாக உன் உள்ளத்தின் ஆழத்தில் பதிய ஆரம்பிக்கிறது. நீ இதுவரை நினைத்த எல்லா எல்லைகளும் இப்போது உன் முன்னால் கரைந்து போகும் மாதிரி இருக்கிறது. காரணம், நீ உன்னை கட்டிப்போட்ட நம்பிக்கைகளை இனி இறுக்கமாக பிடித்திருக்கவில்லை. அவை உன்னை பாதுகாக்கவில்லை என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். உன் மனம் இப்போது உன்னை சோதிக்கவில்லை. அது உன்னோடு உடன்பட்டு நடக்கிறது. சில நேரங்களில் நீ நின்றாலும் அது உன்னை தள்ளவில்லை. நின்று பார்ப்பதும் ஒரு பயணம் என்பதை அது புரிந்து கொண்டுவிட்டது. இந்த புரிதல் தான் உன் உள்ளத்தில் ஆழமான அமைதியை உருவாக்குகிறது. உன் ஆன்மா இப்போது உன்னை மென்மையாக தாங்கிக் கொண்டிருக்கிறது. நீ தளர்ந்தாலும் விழாமல் இருக்கச் செய்யும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கை போல. அந்த கை எப்போதும் உன்னோடு இருந்தது. ஆனால் இப்போது தான் நீ அதை உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் உன்னை உடைக்க வந்ததாக தோன்றியிருக்கலாம். ஆனால் இப்போது நீ பின்னால் பார்த்தால் அவை உன்னை சீரமைத்த தருணங்கள் என்று தெரிகிறது. உன் உள்ளத்தில் இருந்த தேவையற்ற கனத்தன்மையை அவை மெதுவாக கழற்றின. அந்த கழற்றல் தான் இன்று உன்னை இலகுவாக்குகிறது. உன் நினைவுகள் இப்போது உன்னை இழுக்கவில்லை. அவை உன்னோடு நடக்கின்றன. நீ அவற்றை ஒதுக்கவில்லை. அதே நேரத்தில் அவற்றுக்குள் மூழ்கியும் போகவில்லை. இந்த சமநிலை தான் உன் முதிர்ச்சி. உன் மனம் இப்போது உன்னை பழைய அடையாளங்களோடு இணைக்கவில்லை. நீ அப்படித்தான் என்ற முடிவுகளை அது உனக்கு சொல்லவில்லை. நீ மாறக்கூடியவன் என்பதை அது ஏற்றுக்கொண்டுவிட்டது. இந்த ஏற்றுக்கொள்ளுதலே உன் வளர்ச்சிக்கு வழி திறக்கிறது. உன் ஆன்மா இப்போது உன்னை உன் உணர்ச்சிகளை மதிக்க கற்றுக் கொடுக்கிறது. சோகம் வந்தால் அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகிழ்ச்சி வந்தால் அதை சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் உன் உள்ளத்தில் இடம் இருக்கிறது. அந்த இடம்தான் உன் மனிதத்தன்மை. உன் வாழ்க்கையில் இனி நீ யாரையும் உன் வாழ்க்கையின் மையமாக வைத்திருக்க மாட்டாய். நீயே உன் மையம். அதனால் தான் இனி உன் சமநிலை யாராலும் குலைக்க முடியாது. உன் மனம் இப்போது உன்னை குற்ற உணர்வில் கட்டிப்போடவில்லை. நீ உன்னால் முடிந்த அளவுக்கு செய்தாய் என்பதை அது புரிந்து கொண்டுவிட்டது. அந்த புரிதல் தான் உன்னை மென்மையாக்குகிறது. உன் ஆன்மா இப்போது உன்னை உன் உடலோடு சமாதானப்படுத்துகிறது. நீ ஓய்வு எடுத்தால் உலகம் நின்றுவிடாது என்பதை நீ உணர்ந்துவிட்டாய்.
நீ ஓய்வு எடுப்பதும் ஒரு பொறுப்பே. உன் வாழ்க்கையில் இனி நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய தருணங்கள் குறையும். காரணம் நீ உன்னை நீயே ஏற்றுக்கொண்டு விட்டாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் சுவாசத்தை இலகுவாக்குகிறது. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு அமைதியான தெளிவு இருக்கிறது. யார் உன் வாழ்க்கையில் நிலைத்திருப்பார்கள், யார் தானாகவே விலகிப் போவார்கள் என்பதை நீ வலியில்லாமல் ஏற்றுக்கொள்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதலே உன் அமைதி. உன் மனம் இப்போது உன்னை ஒப்பீடுகளால் சோர வைக்கவில்லை. நீ யாருடனும் போட்டியில் இல்லை. நீ உன்னோடு மட்டும் பயணிக்கிறாய். அந்த உணர்வே உன் உள்ளத்தை நிலைநிறுத்துகிறது. உன் ஆன்மா இப்போது உன்னை மெதுவாக விரிவடைய செய்கிறது. நீ நினைத்ததை விட உன் உள்ளம் பெரியது என்பதை அது அனுபவங்களின் மூலம் காட்டுகிறது. அந்த அனுபவங்களை நீ இனி பயத்தோடு எதிர்கொள்ளவில்லை. உன் வாழ்க்கையில் இனி நீ உன் அமைதியை எதற்காகவும் விற்பனை செய்ய மாட்டாய். சில விஷயங்கள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் உன் உள்ளம் சிதறாது. அதுவே உண்மையான வெற்றி. உன் மனம் இப்போது உன்னை எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மையால் முடக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு ஓட்டம் உண்டு என்பதை அது ஏற்றுக்கொண்டுவிட்டது. அந்த ஓட்டத்தில் நீ உன்னையே நம்பி நடக்கிறாய். உன் ஆன்மா இப்போது உன்னை உன் சுயமரியாதையோடு இணைக்கிறது. நீ உன்னை குறைத்து யாரையும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னை உயர்த்தவும் யாரையும் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமநிலை தான் உன் வலிமை. உன் வாழ்க்கையில் இனி பழைய காயங்கள் உன்னை ஆளாது. அவை உன் கதையின் ஒரு பகுதி. ஆனால் அவை உன் முடிவு அல்ல. நீ முன்னே செல்கிறாய். மெதுவாக, உறுதியாக. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு அமைதியான நம்பிக்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் உடனே சரியாகிவிட வேண்டும் என்ற அவசரம் இல்லை. நீ சரியான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதே போதும். உன் மனம் இப்போது உன்னை தனிமையில் பயப்பட வைக்கவில்லை. தனிமை உன்னை சிதைக்கும் ஒன்றல்ல என்பதை நீ அனுபவத்தில் புரிந்து கொண்டுவிட்டாய். அது உன்னை உன்னிடம் கொண்டு வரும் ஒரு வாசல். உன் ஆன்மா இப்போது உன்னை நினைவூட்டுகிறது. நீ பல முறை விழுந்தாலும் நீ மீண்டும் எழுந்தாய். அந்த எழுதல் தான் உன் உண்மையான அடையாளம். உன் வாழ்க்கையில் இனி யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் நீ உன்னை மாற்ற மாட்டாய். உன் உண்மை உனக்கு போதும். அது தான் உன் பாதுகாப்பு. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான நன்றி உணர்வு இருக்கிறது. எல்லாம் கிடைத்ததற்காக அல்ல. நீ இன்னும் உணர்கிறாய் என்பதற்காக. நீ இன்னும் வளர்கிறாய் என்பதற்காக. என் தங்கமே, இந்த பயணம் நீளமாக இருக்கலாம். ஆனால் இனி அது கனமாக இருக்காது. காரணம் நீ உன்னோடு நடக்க கற்றுக்கொண்டு விட்டாய். யூனிவர்ஸ் உன்னை சோதிக்கவில்லை. அது உன்னை மென்மையாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ தவறான இடத்தில் இல்லை. நீ சரியான நேரத்தில் சரியான பாதையில் தான் இருக்கிறாய். என் தங்கமே, இந்த நொடியில் நீ உணர்கிற அந்த அமைதி உன் உள்ளத்தில் ஒரு புதிய விதமாக பதிந்து கொண்டிருக்கிறது. அது சத்தமில்லாமல் நடக்கும் மாற்றம். ஆனால் அதன் ஆழம் உன்னை முழுவதுமாக தாங்கும் அளவுக்கு வலிமையானது. நீ இதுவரை உன் வாழ்க்கையில் தேடிய பாதுகாப்பு எங்கோ வெளியே இல்லை என்பதை இப்போது உன் உள்ளம் மெதுவாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. அது எப்போதும் உன்னுள்ளேயே இருந்தது. உன் மனம் இப்போது உன்னை பழைய பயங்களுக்குள் இழுக்கவில்லை. அவை நினைவாக வந்தாலும் அவை உன்னை கட்டுப்படுத்தவில்லை. நீ அவற்றை பார்த்துவிட்டு விடுவிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த விடுவிப்பே உன் சுவாசத்தை இன்னும் இலகுவாக்குகிறது. உன் ஆன்மா இப்போது உன்னை உன் உண்மையான வேகத்தோடு நடக்க அனுமதிக்கிறது. வேகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். மெதுவாக நடந்தாலும் நீ உன் பாதையில் தான் இருக்கிறாய். அந்த நம்பிக்கை தான் உன்னை நிலைநிறுத்துகிறது. உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் நீ திட்டமிட்டபடி நடக்கவில்லை. அதற்காக நீ உன்னை குறை சொல்லிக் கொண்ட நாட்கள் இருந்தன. ஆனால் இப்போது நீ புரிந்துகொள்கிறாய். சில திசைகள் மாறாமல் இருந்திருந்தால் நீ இந்த அளவுக்கு ஆழமாக வளர்ந்திருக்க மாட்டாய். அந்த உணர்வு உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான ஏற்றுக்கொள்ளுதலாக மாறுகிறது. உன் நினைவுகள் இப்போது உன்னை தண்டிக்கவில்லை. அவை உனக்கு வழிகாட்டியாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நீ தவறிய இடங்களை அவை சுட்டிக்காட்டவில்லை.
நீ கற்றுக்கொண்ட இடங்களை அவை மெதுவாக நினைவூட்டுகின்றன. உன் மனம் இப்போது உன்னை நிரூபிக்கச் சொல்லவில்லை. யாரிடமும் எதையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அது ஏற்றுக்கொண்டுவிட்டது. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே இருப்பதே போதும். இந்த எளிமை தான் உன் உள்ளத்தை வலிமையாக்குகிறது. உன் ஆன்மா இப்போது உன்னை உன் உணர்ச்சிகளை ஒடுக்காமல் ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கிறது. சோகம் வந்தால் அது உன்னை பலவீனமாக்காது. மகிழ்ச்சி வந்தால் அது நீண்ட நாள் நிலைக்குமா என்ற பயம் உன்னை பிடிக்கவில்லை. நீ வந்ததை வந்தபடி அனுமதிக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி நீ உன் அமைதியை குலைக்கும் இடங்களில் தங்க மாட்டாய். அது மனிதர்களாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம், நினைவுகளாக இருக்கலாம். நீ உன்னை பாதுகாக்கும் தேர்வுகளை இயல்பாகவே செய்ய ஆரம்பித்திருக்கிறாய். உன் மனம் இப்போது உன்னை ஒப்பீடுகளால் சோர வைக்கவில்லை. யாரோ எங்கே இருக்கிறார்கள் என்ற கணக்குகள் இனி உன்னை பாதிக்கவில்லை. உன் பாதை உனக்கானது என்பதை நீ உள்ளார்ந்த முறையில் உணர்ந்துவிட்டாய். உன் ஆன்மா இப்போது உன்னை உன் உடலோடு நட்பாக இருக்கச் சொல்லுகிறது. சோர்வு வந்தால் அதை எதிர்க்காமல் ஓய்வெடுக்க அனுமதிக்கிறது. உன் உடல் உன் எதிரி அல்ல என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி நீ தேவையற்ற சுமைகளை சுமக்க மாட்டாய். பிறரின் எதிர்பார்ப்புகள் உன் தோள்களில் கனமாக அமராது. நீ உன்னால் முடிந்த அளவுக்கு மட்டுமே தாங்குகிறாய். அந்த வரம்பு தான் உன் பாதுகாப்பு. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான தெளிவு நிலை கொண்டிருக்கிறது. யாரோ விலகிச் சென்றால் அது உன்னை உடைக்கவில்லை. சில பயணங்கள் முடிவடைய வேண்டியவை என்பதை நீ அமைதியாக ஏற்றுக்கொள்கிறாய். உன் மனம் இப்போது உன்னை பழைய கதைகளில் கட்டிப்போடவில்லை. நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் என்பதை அது ஏற்றுக்கொண்டுவிட்டது. அந்த மாற்றத்தை அது எதிர்க்கவில்லை. அதோடு சேர்ந்து நடக்கிறது. உன் ஆன்மா இப்போது உன்னை உன் உள்ளத்தின் குரலை கேட்க கற்றுக் கொடுக்கிறது. அந்த குரல் சத்தமாக இருக்காது. ஆனால் அது தெளிவாக இருக்கும். நீ அதை புறக்கணிக்காமல் கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி நீ உன்னை குறைத்து யாரையும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நீ உன்னை உயர்த்த யாரையும் தாழ்த்தவும் வேண்டியதில்லை. இந்த சமநிலை தான் உன் வளர்ச்சி. உன் மனம் இப்போது உன்னை எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மையால் அச்சுறுத்தவில்லை. நாளை பற்றி எண்ணங்கள் வந்தாலும் அவை உன்னை இப்பொழுதிலிருந்து பிரிக்கவில்லை. நீ இங்கே இருக்கிறாய். அதுவே உன் சக்தி. உன் ஆன்மா இப்போது உன்னை மெதுவாக விரிவடைய செய்கிறது. நீ நினைத்ததை விட உன் உள்ளம் விசாலமானது என்பதை அனுபவங்களின் வழியாக காட்டுகிறது. அந்த அனுபவங்களை நீ இனி பயத்தோடு பார்க்கவில்லை. உன் வாழ்க்கையில் இனி உன் அமைதி உன் அடையாளமாக மாறுகிறது. நீ அதிகமாக பேச வேண்டியதில்லை. நீ அமைதியாக இருந்தாலே உன் நிலை புரிகிறது. உன் மனம் இப்போது உன்னை குற்ற உணர்வில் மூழ்கடிக்கவில்லை. நீ உன்னால் முடிந்ததை செய்தாய் என்பதை அது புரிந்து கொண்டுவிட்டது. அந்த புரிதல் தான் உன்னை மென்மையாக்குகிறது. உன் ஆன்மா இப்போது உன்னை நினைவூட்டுகிறது. நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை நீ மறந்துவிடாதே. அந்த நினைவு உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான தைரியமாக மாறுகிறது. உன் வாழ்க்கையில் இனி நீ யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் உன் உண்மையை மாற்ற மாட்டாய். உன் உண்மை உனக்கு போதும். அது தான் உன் பாதுகாப்பு. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு நன்றி உணர்வு மெதுவாக பரவி வருகிறது. எல்லாம் சரியானதற்காக அல்ல. நீ இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய் என்பதற்காக. என் தங்கமே, இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சில நாட்கள் இலகுவாக இருக்கும். சில நாட்கள் கனமாக இருக்கலாம். ஆனால் இனி நீ உன்னை இழக்க மாட்டாய். காரணம், நீ உன்னோடு நடக்க கற்றுக்கொண்டு விட்டாய். யுனிவர்ஸ் உன்னை எங்கும் தள்ளவில்லை. அது உன்னை மெதுவாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ சரியான பாதையில் தான் இருக்கிறாய்.